ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. 3 சென்ட்டில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பக்கம் 30 அடி ரோடாகவும் வடக்கு பக்கம் 23 அடி ரோடாகவும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க. முப்பது அடி ரோடுங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா. துடியலூருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்கு. நல்ல பீக்கான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளே தான் இந்த வீடு நெக்ஸ்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ரோட்டிலேருந்து வீட்டோட மட்டும் நல்ல ஹைட்டாகவே தூக்கியிருக்காங்க. கார் ஏறுறதுக்கு ரேம்பாகவும் சைடில் ஒரு சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார் நிறுத்திக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் ரொம்ப தாராளமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 கார் இதில் தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியுங்க. 16க்கு 27 அப்படிங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. உள்ள என்றானதும் ஒரு தளவு நிலை தேக்கில் கொடுத்துருக்காங்க. தளவு நிலைக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ள என்றானதும் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹால் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே வரும்போது கிச்சன் ப்ளஸ் டைனிங் சேர்ந்தது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் கிச்சன் ப்ளஸ் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் கொடுக்காம லாஃப்ட்டுகளை மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. கிச்சனையும் டைனிங்கையும் சேர்ந்தது மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வரும்போது 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லாஃப்ட்டுகள் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுகள் எல்லாமே கிரைனைட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு ஹால் இருக்குங்க. 6க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. அப்படியே உள்ளே வரும்போது 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லாஃப்ட்டுகள் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூமோட அளவு அமைஞ்சிருக்குங்க. அப்படியே உள்ளே வரும்போது 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும்
லாஃப்ட்டுகள் மட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இதில் அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் அந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. மாடியோட ஹாலில் இருந்து வெளியில் வரும்போது ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. வெயில் மேலே விழுகாதது மாதிரி மேலே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. பால்கனி முழுசுமே கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. துணி காய வைக்கிற இடம் போட்டிருக்கிறாங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க ஸ்டீலில். மேலே நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2க்காகவும் தனித்தனி டேங்கு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2க்கும் தனித்தனி டேங்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நிற்கிற ஏரியா எவ்வளோ ஒரு பீக்கான ஏரியாங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாங்க. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் சிட்டிக்கு பக்கத்தில் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டோட அதிகமாக இருக்குங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2250 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. 30 அடி ரோட்டு மேலே கார்னர் சைட்டாக கிழக்கு வடக்கு கார்னரில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஸ் இல்லான ஒரு பீக்கான ஏரியாக்களுக்குள்ளே இது வந்திருக்கு. துடியலூருக்கு ரொம்ப பக்கமாகவும் அதே சமயம் கிரணத்துலேருந்து வந்தாலும் 2க்கும் ஒரு சென்டரான ஒரு பிளேஸுக்குள்ளே தான் இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வாங்கி 1.5 வருஷமே ஆன வீடு தாங்க இது. அவங்க மும்பையிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்காக வாங்கியிருந்தாங்க. வாங்கி குடி வந்ததுக்கு பின்னாடி இப்போ மறுபடியும் மும்பையிலேயே அவங்க ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை இப்போ திரும்ப சேல் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. இது ஒரு ரீசேல் வீடு தான். ஆனால் அதிகமான யூசேஜ் எதுவுமே கிடையாது. வாங்கிட்டு ஒரு 6 மாதம் பூட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ 6 மாதம் மட்டுமே இது அனுபவத்தில் இருக்குங்க. வீட்டின் பேரில் எந்த கடனோ லோனோ எதுவும் கிடையாது. டைட்டில் ரொம்ப கிளியராக இருக்குது. டிடிசிபி அப்ரூவல், பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவலோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்களாகட்டும், இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக வாங்குறவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற வீடுன்னே இதை நம்ம சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் டேக்ஸ் எல்லாமே போட்டு டைட்டிலை ரொம்ப கிளியராக வச்சுருக்கிறாங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நீங்கள் நம்ம சேனலை அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.